இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் இந்த காலமேப்பலவரோட பாட்டு ஒன்று பார்ப்போம். பாருங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினர். கேட்டிலையோ குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் கோட்டினையும் பெற்றால் கட்டிமணி சிற்றடைச்சிகான் அப்படின்றது பாட்டு. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினர். கேட்டிலையோ குட்டி மறிக்க கோட்டானையும் கோட்டினையும் பெற்றால் கட்டிமணி சிற்றடைச்சிகான் அப்படிங்கிறது பாட்டு. இந்த பாட்டு இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன திட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டுற மாதிரி. அது அதில் பார்த்தீங்களா நீங்கள், மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினர். இந்த இங்கே இருக்கிறவனை விட்டு வேற ஒருத்தவங்க கூட எங்கேயோ போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அடுத்தது கேட்டிலையோ குட்டி மறிக்க அதாவது குட்டி செத்து போச்சான். மறிக்க கோட்டானையும் கோட்டினையும் பெற்ற கோட்டானையும் நிஜமான ஒரிஜினல் குட்டி செத்து போச்சான். கோட்டான்றது வந்து பறவை. அந்த கோட்டானையும் கோட்டினையும், கோட்டுன்றது வந்து அந்த மலையையும் கோட்டானையும் செத்து போட்டிருக்கா. கட்டிமணி சிற்றடைச்சிக்கான். அதாவது இங்கே மதுரையில் தன்னுடைய ஒரிஜினல் புருஷனை விட்டுட்டு சிதம்பரத்தில் போய் வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் விட்டுவிட்டு கோட்டானையும் மலையும் பெற்று போட்டிருக்கான்ற மாதிரி இருக்கும். அது அசிங்கமாக இருக்கும் அந்த வார்த்தை. இது பாட்டு இந்த விஜயை பார்த்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினர். கேட்டிலையோ குட்டி மறிக்க கோட்டானையும் கோட்டினையும் பெற்றால் கட்டிமணி சிற்றடைச்சிகான். கட்டிமணி சிற்றடைச்சுன்னா இடை செய்ய அந்த அழகான பெண்ணுன்னு அர்த்தம். இதுல என்னன்னா, இது ஆக்சுவலா பார்வதியை குறிக்கிற பாட்டு. இதுக்கு பேர் வஞ்ச போயிடுச்சு அப்படின்னு பேரு. திட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து அவங்களுக்கு புகழறது தான். அது என்னன்னா பாருங்க. மாட்டுக்கோன்னா மாடு மேய்க்கிற மாட்டுக்கோன், மாட்டுக்கு அரசன்றது யாரு? கிருஷ்ணன். யாதவ குலத்தை சேர்ந்த கிருஷ்ணன். மாட்டுக்கோன் தங்கை கிருஷ்ணனுடைய தங்கை, கிருஷ்ணனுடைய மகாவிஷ்ணுவோட தங்கை தானே பார்வதி. அதனால மதுரையில சொக்கராஜர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அதான் மாட்டுக்கோன் தங்கை நிலையம்பதி. அதாவது அவ வந்து மதுரையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா. மாட்டுக்கோன் தங்கை பார்வதி மதுரையில சொக்கராஜரை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவரை விட்டு விலகி அவரை விட்டு நீங்கி மதுரையை விட்டு தில்லை நகர்ன்றது சிதம்பரம். தில்லை நகர் சிதம்பரத்துக்கு வந்து ஆட்டுக்கோன்றது என்னன்னா இந்த ஆடுறது. அந்த கையில் ஆட்டுக்கோன்றது ஆக்சுவலாக ஆட்டுக்கோன்றது யாரும் சொல்லுவாங்கன்னா ஆடுறோமோ கயிற்று மேலே ஆடுறது, அந்த கையில் ஒரு சாட்டை வச்சுட்டு மேலே அடிச்சுக்கிறது, அந்த விதமாக பண்ணுவான் இல்லையா, அவனை தான் ஆட்டுக்கோன்னுவாங்க. இதில் வந்து ஆட்டுக்கோன்றது என்னென்னா, இந்த இடத்துல ஆட்டுக்கோன்றது ஆடு இல்லை. சிதம்பரம் நடராஜன் ஆடல் தானே, ஆட்டம் தானே, நடராஜனோட இது ஆட்டம் தானே. அந்த ஆட்டுக்கோன் அது மாதிரி ஆடின்னு இருக்கானே, ஆடுற கலையை செய்கிறானே, ஆடின்னு இருக்கானே, அவனுக்கு பெண்டாயினான். அவனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டாலாம், அவனுக்கு பெண்டாட்டி ஆகிட்டாலாம். 2 பேரும் ஒருத்தர் தான். மதுரையில் சொக்கராஜர், இங்கே வந்து சிதம்பரத்தில் வந்து நடராஜர் இல்லையா. நடராஜர் அதான் நடனம் ஆடுறவர் நடராஜர், நடனம் ஆடக்கூடிய ராஜர். நடராஜன்றது தான் ஆட்டுக்கோன்றார். இதில் நடராஜன்றது தான் ஆட்டுக்கோன். கோன்னா அரசன், ஆட்டுன்னா ஆட்டம்னா நடனம். நடராஜன் தான் இங்கே ஆட்டுக்கோன்றார். ஆட்டுக்கோனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டாலாம். அங்கே நடராஜனும் சொக்கநாதரும் ஒன்றுதான் இல்லையா. பெண்டாயினார். கேட்டிங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாய்வ. மதுரையில் வந்து சொக்கநாதரை விட்டு இங்கே வந்து நடராஜனுக்கு சொக்கநாதரை விட்டுட்டு வந்து இங்கே நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தன்னுடைய புருஷனான சொக்கநாதரை விட்டு வந்து இங்கே நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் அது சொல்ற அடிக்க என்ன சொல்றாருன்னா, குட்டி மறிக்கன்னா நீங்க சேவிக்கிறதுக்கு தலையில குட்டிக்கிறீங்களே, அந்த குட்டுறது குட்டி மறிக்கன்றது வந்து குட்டி மறிக்கிறதுன்னா சேவிக்கிறது. மறிக்கிறதுன்னா அந்த தலையை குறிக்கி பௌத ஹெட்டுன்றத அது குட்டி மறிக்க. தலையில குட்டி நீங்க தெய்வத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு கோட்டானையும்னா கோட்டான்னா இந்த இடத்துல வந்து கோட்டான்றது அந்த பறவை இல்லை, அது இல்லை. கோட்டு ஆணை, ஒரு கோட்டு ஆணை. குட்டி மறிக்க ஒரு கோட்டு ஆணையும், ஒரு கோட்டு ஆணை. கோடுன்றது தந்தம். ஒரு கோடுடைய யானை முகத்தானையும்
அதாவது கணபதி. ஒரு கோட்டானியம்ன்றது வந்து ஒரு கோடு ஆணை அப்படி எடுத்துக்கணும். ஒருன்றது ஒரு ஒண்ணு தனி கோடு, ரெண்டு தந்தம் இல்லை, ஒரு தந்தம் தான் இருக்கு. பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் தான் இருக்கும் இல்லையா? அதான் குட்டி மறிக்க ஒரு கோடு ஆணை, பிள்ளையார் முகத்தையுடைய ஆணை முகத்தானையும். அடுத்தது கோட்டினையும், குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் கோட்டினையும். கோட்டினைன்ற கோட்டினையும்ன்றது கோடுன்னா மலை, கோடுனா மலை. கோட்டினையும் மலை மேல இருக்க முருகனை குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் கோட்டினையும். கோட்டானையும் பெற்றிருக்க, கோட்டினையும் பெற்றிருக்க. மலை மேல இருக்க முருகன், அழகான முருகன். கோட்டினையும் பெற்றால் யாரு? கட்டிமணி சிற்றடைச்சுக்கான். அந்த அழகான இடையுடைய அந்த அந்த நடராஜனுடைய ஒய்ஃப் பண்ணலாம். கூத்தரசரான நடராஜனுக்கு ஒய்ஃபா இருக்கவ சிற்றடையாள். சிவகாமி அம்மி அது மாதிரி பண்ணாலாம். எங்கன்னா மதுரையில் இருக்க மீனாட்சி அதை தான் சொல்றாரு. மாடு மேய்க்கிற குலத்தை யாதவனோட தங்க மதுரையில சொக்கநாதனை விட்டுவிட்டு சொக்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, யாதவனுடைய தங்க மாடு மேய்க்கின்ற யாதவன் அவனுடைய தங்கைய மதுரையில சொக்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவனை விட்டுட்டு சிதம்பரத்துல வந்து நடராஜனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சிவகாமி அம்மையா நடராஜனை கல்யாணம் பண்ணிட்டு நடராஜன் கிட்ட இருந்து நடராஜன் மூலமா ஒரு ஒரு கொம்பு இருக்கிற யானையை, ஒரே கொம்பு இருக்கிற கோட்டானையும், ஒரே கொம்பு இருக்கிற யானையையும், யானை முகத்தானையும், மலை மேல போய் எப்போதாலும் பாண்டியா உட்கார்ந்துருக்க ஒரு மலைக்கு சொந்தக்காரனான முருகனையும் பெற்றெடுத்தாள். இந்த சிற்றடைச்சி சின்ன இடையுடைய சிவகாமி இது மாதிரி பண்ணாள் அப்படின்றார். அங்க மீனாட்சி, இங்க சிவகாமி. ஆக 2 பேரும் நடராஜரும் சொக்கநாதரும் ஒண்ணுதான். அதை ரொம்ப அழகா ஒரு பாட்டாக்கி ஒரு வஞ்சி, அதான் இப்போ வஞ்சி திட்டுற மாதிரி இருக்கும் அது. ஆனா அது வந்து அதோட போயிடுச்சு தான். சிவகாமி அழகான ஒரு பிள்ளையாரையும் ஒரு முருகனையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கா, இந்த வழிபடுற தெய்வங்களாக கொடுத்துருக்கா அப்படின்றதாக அர்த்தம். என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டாயினர் கேட்டிலையோ குட்டி வரைக்கும் ஒரு கோட்டானையும் கோட்டினையும் பெற்றால் கட்டி பண்ணி சிற்றடைச்சுகான் அப்படின்ற பாட்டு. இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு இதெல்லாம். தேங்க்யூ.